ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவன் இவ்வளவு நாளா வீடியோஸ் எதுவுமே போடாம இருக்கான்னு யோசிக்கிறீங்க. அந்த கவலை இதுக்கு மேல இனி வேணாங்க. சோ இனிமேல என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சோ நீங்க என்ன பண்ணணும்? நோட்டிபிகேஷனை ஆன்ல வச்சுக்கணும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரிவல டைம்ல திருவண்ணாமலைக்கு சென்னையில இருந்து எப்படி போகணும், அங்க போனா என்ன பலன், இது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் கிரிவலம் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். நான் என்ன பாடாப்பட்டேன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் போன டே பாத்தீங்கன்னா ஜூன் 21 நேரா நம்ம லோலியாவை கூட்டிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனா பஸ் ட்ரெயினான கன்ஃபியூஷன்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் போக மாட்டோம்னு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தவங்க, நம்ம ட்ரெயின்ல போலாம்னு சொன்னாங்க. ஹாய் ஜாலி, ட்ரெயின்ல போறோம்னு நானும் ஆசையா இருந்தாங்க. நான் போனது அண்டர் டிக்கெட்னு சொல்லிட்டாங்க. அதாவது 4:30க்கு தாம்பரம் டு விழுப்புரம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ல அண்டர் டிக்கெட் எல்லாம் போவாங்க. உள்ள போனா ஃபுல்லா ரஷ்ங்க, நிக்க கூட முடியாம போறாங்க. ஆனா ஒண்ணுங்க, கூட ஃப்ரெண்ட் இருந்ததால என்ன சேஃபியா ஒரு பிளேஸ்ல நிக்க வச்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது டாய்லெட் தாங்க, வேற என்னங்க பண்றது, நிக்க எங்கேயுமே இடம் இல்லை. ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல திருவண்ணாமலை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க. நமக்கு தெரியுங்க ட்ரெயின்ல இவ்வளவு ரஷ் பார்த்தாச்சு, பஸ்ல மட்டும் என்னவா இருக்கு நிலைமை தாங்க. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நீ போய் சீட்டு பிடிடா, நான் ஓடி வந்து ஏறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏற கொஞ்ச நேரத்துல வெளியே ஜோரம் மழை. நானும் லைட்டா தன்னை சந்து தூங்கிட்டேன். ஒரு வழியா நாங்க 8:30க்கு திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிட்டோம். அப்படியே புடி நிறையா கோவில் பக்கம் போயாச்சு. அங்க பார்த்தா ஜே கும்பல. சரி ஓகே, சாப்பிட்டு போலாமான்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அந்த கருவப்பையன் பதில் சொன்னாரு, என்ன இருக்கும் எனக்கு அதே தாங்க, சாப்பிட்டு நடக்க முடியாது, நடந்து முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே நானும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கிரிவலம் சுத்தினா என்ன பலன் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மொத்தமா 14 கிலோமீட்டர், ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு கோயிலும் நீங்க பார்க்க முடியும். அந்த கோவில உங்களுக்கு ரொம்ப டெப்தா சொன்னா வீடியோ லென்த்தா போவீங்க. ஸோ ஷார்ட் அண்ட் பிரீஃபா சொல்லிட்டேன். பௌர்ணமி டைம்ல கிரிவலம் ஏன் சுத்துறாங்க, அதுல என்ன பயன் பார்ப்போமா? பௌர்ணமி டைம்ல நிலவோட வெளிச்சம் இருக்கிறதுனால மன ரீதியான ஒரு பொறுமையான குணம் வருங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தா சித்தர் மனுஷ ரூபத்துல வருவாங்க. லைக் பூனையா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்புறம் சிவபெருமானோட மூச்சு காத்து பட்டா நம்ம மனக்கவலையும் தீரும் சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்கலா பார்த்தா நல்ல உடம்பு குறையுங்க. பௌர்ணமி வளர்ப்பிறையிலையும் நம்ம சுத்தலாங்க. தீர மனக்கவலையெல்லாம் தீரும். நீங்க என்ன மனசார நியாயமான நினைச்சு வந்தீங்களோ அது உங்களுக்கு நடக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நடக்க முடியாதுன்னு நீங்க அங்க நினைக்க கூடாதுங்க. பார்க்க தூரமா தாங்க தெரியும். ஆனா ஓம் நமச்சிவாயன்னு நீங்க சொல்லிக்கிட்டே வந்தா நடக்கிற தூரமே தெரியாதுங்க. ஸோ எங்களோட பயணம் பார்த்தீங்கன்னா 3:30க்கு முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் பஸ் ஆர் ட்ரெயினான ஒரே கன்ஃபியூஷன். என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, நம்ம ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்றான். நான் வந்து பஸ்ஸில் போயிடலாம், நிறைய பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சீட்டெல்லாம் குளிக்க பார்த்தோம். அப்புறம் பார்த்தா பஸ்ஸுன்னு தாங்க வந்தது. ஸோ 4:15க்கு நாங்கள் பஸ்ஸு ஏறிட்டோங்க. அப்புறம் ஏங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மாதம் பௌர்ணமி டைமில் உங்கள் கிரிவல பயணத்தை திருவண்ணாமலையில் தொடங்குங்க. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன், உங்கள் ரவுடி. மறக்காம ரவுடி ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சா லைக் ப்ளஸ் கமெண்ட் ப்ளஸ் பண்ணிட்டு போங்களேன். தேங்க்யூ, டாடா, பாய் பாய், see you.